நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். நான் உங்கள் காவோலை எடிசன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் காவோலை எடிசன் பேசுகிறேன். நாம் இன்று பார்க்க போகும் விஷயம், அதாவது 3 நாட்களுக்கு முன்னால் நம் மாநிலத்தில் நடந்த ஒரு மாபெரும் விபத்து, அதுவும் தொழிற்சாலை சார்ந்த விபத்து. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டின் பெரிய பாளையம் அருகே உள்ள, அதாவது அந்த இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அங்குள்ள ஒரு அசைவ உணவு ஏற்றுமதி ப்ராசஸிங்குக்கான தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா விபத்தானது ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தை குறித்து மக்களிடம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நாம் நம் சக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசி பார்த்தோம். யாருக்கும் அந்த விஷயம் பற்றி பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. அது மட்டுமின்றி அது எவ்வளவு பெரிய அலட்சிய போக்கு மக்களின் மற்றும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கங்களின் எவ்வளவு பெரிய அலட்சிய போக்கு என்பதையும் மக்கள் சிறிது கூட உணர்ந்ததாக தெரியவில்லை. அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரும் வெளிமாநிலத்தவர் என்பதாலா, இல்லை அடுத்த வீட்டிற்குத்தானே வந்திருக்கிறது, நமக்கு இன்னும் இதுவரை ஒன்றும் இல்லையே என்ற சுயநல மனப்போக்கு காரணமாகவா என்பது சரியாக புரியவில்லை. நம் வீட்டில் நம்முடைய மகனோ மகளோ தன்னுடைய பணியை இழக்கும் போது கூச்சலிடும் நாம், பணி நிமித்தமாக ஒரு உயிர் போவதை பெரிதாக நினைப்பதில்லை. நாம் இன்னும் அந்த நாட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலம் கூடிய, என்னுடைய விருப்பங்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட குறுகிய மனப்பான்மை உள்ள மனிதர்கள் நிறைந்த நாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுமார் 9 தொழிலாளர்கள் தன் குடும்ப வறுமையை போக்குவதற்காக 2500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்து பணி செய்த இளம் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி சிறிதளவு கூட நாம் யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. நம்முடைய குழந்தைகள் அமெரிக்காவில் இருந்து B2 விசா பறிக்கப்பட்டு அனுப்பப்படும் போது மட்டும் உறவினர் வீடுகளிலும் கல்யாண வீடுகளிலும் சோகமாகவே அமர்ந்து பெரிதாக பேசிக்கொண்டிருக்கும் நாம், இந்த பெண்கள், அதாவது பெண் தொழிலாளர்கள், இளம் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதை குறித்து எந்த விதமான அக்கறையும் கொள்ளவில்லை. இன்று நாம் இது குறித்த அலட்சிய போக்கை குறித்து பேச இருக்கிறோம். இந்த விபத்து நடந்த இடம் கன்னிகைப்பேர் என்னும் ஒரு கிராமம், மஞ்சக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம். இது சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஒரு இடம். பெரும்பாலான தொழிலாளர்கள் ஒரிசா மற்றும் அசாமை சார்ந்தவர்கள். பாதிக்கப்பட்ட நபர்களும் 70 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அலட்சிய போக்கு எப்படி நிகழ்ந்தது? இதனுடைய அடிப்படை வெறும் இந்த ஒரு தொழிற்சாலையோடு நின்று விடுகிறதா இல்லை என்றால் இல்லை, நீண்டு கொண்டு செல்லுகிறது. எங்கே செல்லுகிறது? நம்முடைய அரசாங்கத்தின் ஊழல் நிறைந்த இந்த சிஸ்டத்தின் காரணமாகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒரு வர்க்கமானது தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு மனித உயிர்களையும் விலை கொடுக்க தயாராக இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கமிட்டியை உருவாக்கி வெகு விரைவாக அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறார்கள். சிறப்பான போக்கு. ஆனாலும் இந்த அறிக்கைகள் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் என்பது நமக்கு தெரியவில்லை. கூலி குறைவு என்பதற்காக வட மாநிலத்து இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் ஏறக்குறைய அந்த தொழிலாளர்கள் நவீன அடிமையை போல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு சிலர் பேசி திரியலாம், அவர்களுடைய வருகை நம் இளைஞர்களுக்கு மிகுந்த வேலை பாதிப்புகளை கொடுத்துள்ளது என்று. நம்மவர்களில் எத்தனை பேர் இத்தகைய சூழ்நிலையில் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பது நமக்கே தெரியும். வெண்காலர் வேலைகளுக்காக அலைந்து கொண்டிருக்கும் தமிழ் சமூகம் தன்னை அந்த அளவு முன்னேற்றி இருக்கிறதா என்பதும் கேள்விக்குறிதான். இங்கு எத்தனை திறமை வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள்? இவர்களுடைய திறமையின் அளவுகோல் என்ன? நம்முடைய குடும்பங்களும் குடும்பத்தை தாண்டி அரசாங்கங்களும் இவற்றை சரியாக செய்திருக்கின்றன என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். மற்றவரை குறை சொல்ல இருக்கும் நாம் நம்மை நாமே எப்பொழுதும் கேள்வி கேட்பதில்லை. பொறுப்பு துறந்து எச்சூழ்நிலைக்கும் மற்றவரை பொறுப்பாக காட்டி நடக்கும் மனோநிலையில்தான் நாம் இருக்கிறோம். தொழிற்சாலைகளில் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்று கண்காணிக்க வேண்டிய தொழிற்சாலை சார்ந்த துறைகள் சரியாக இயங்குகின்றன என்றால் கண்டிப்பாக இயங்கவில்லை. ஊழல் நிறைந்த இந்த சிஸ்டத்தில் அதிகார வர்க்கமும் அதிகாரி வர்க்கமும் இணைந்தே இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றன. சாலையில் விபத்து ஏற்படுமாயின் அந்த விபத்திற்கு காரணம் தனி மனிதனே என்று பேசி திரியும் ஒரு விதமான மூளைச்சலவை மனநிலையில்தான் நாம் இருக்கிறோம். இன்று கூட நாம் அந்த தொழிற்சாலையில் அத்தனை பெண் தொழிலாளர்கள் இறந்ததற்கு தொழிற்சாலையை மற்றும் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்வதில்லை. ஏனெனில் ஒரு விதமான முதலாளித்துவ போக்கில்தான் நாம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறோம். அங்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கருவிகள் நிறுவப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டால் நாம் எல்லோருமே சாதாரணமாக கடந்து விடுகிறோம். அது எந்த இடத்திலுமே, அதாவது வேறு தொழிற்சாலைகளில் கூட நிறுவப்படுவதில்லை. அவ்வாறு அதை நிறுவி அதற்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாம் கவனிப்போம் என்றால் லாபம் வராது என்றுதான் நாம் லாப நோக்கிலே தான் பேசிக்கொண்டு அலைகிறோம். லாபத்தை விட இந்த மனித முன்னேற்றம் ஒரு ஒழுங்கின்மையாக, அதாவது பிற மனிதன் தனக்காக ஒரு வேலைக்கு வரும்போது அவன் ஒரு தொழிலாளியாக பார்க்கப்படுவதில்லை. அவன் ஒரு நம் பணத்திற்கான அடிமையாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த சமூகத்தில். நாம் அனைவரும் இதனுடைய குற்றவாளிகள் என்று நான் நினைக்கிறேன். அரசாங்கம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி இழப்பீடு அறிவித்துள்ளது. அதேபோல் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காகவும் உயர்தர சிகிச்சைக்காகவும் முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிற்சாலை விபத்து குறித்து இதுவரை வெள்ளை அறிக்கைகள் எதுவும் வெளியிடப்படுவதில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். அம்மோனியா கசிவினால் ஏற்பட்ட விபத்துக்கள் இதன் முதன்முறையாக நடப்பதல்ல. இதற்கு முன்பும் பல இடங்களில் இது போன்ற விபத்துக்கள் நடந்திருக்கின்றன.
ஆனாலும் அரசாங்கங்களின் அலட்சிய போக்கு மற்றும் முதலாளிகளின் பொறுப்பற்ற தன்மையால் தான் இவைகள் நிகழ்கின்றன. கூடுதல் லாபம் ஈட்டும் எண்ணம், குறைந்த செலவில் போட்டியாளர்களுக்கு எதிராக நின்று குறைந்த செலவில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், இது போன்ற பல சூழ்நிலைகள் இன்று முதலாளிகள் மத்தியிலும் உருவாகியுள்ளன. அவர்களும் பெரும் பொருள் இழப்பீட்டிற்கு நம்முடைய அரசாங்க சிஸ்டமானது கொண்டு சென்று விட்டது. எல்லாமே அரசு கூட சில பொறுப்பற்ற செயல்களில், அதாவது எந்த விதமான புள்ளி விவரங்களும் இல்லாமல், ஆய்வு கணிப்புகளும் இல்லாமல் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதாவது எந்த நிலைமையிலும் நாம் செலவழிக்க இருப்பது நம்முடைய வரிப்பணம்தான். இன்று ஒரு சிறிய சம்பவமாக இதையே பாருங்கள். உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடும் மற்றும் அவர்களுக்கான மருத்துவ செலவுகளும் இருக்கும் செலவானது ஒரு விபத்து நடக்கும் போது எவ்வளவு கூடுதலாக செலவாகிறது என்பதை நீங்கள் கணிக்க வேண்டும். இதே செலவை இந்த அரசும் இன்று பல கோடி ரூபாய்க்கான நஷ்டமும், மருத்துவ செலவினங்களும், சட்ட ஒழுங்கு செலவினங்களும் வந்து நிற்கின்றன. இவை முறையே முதலிலே இருந்து கண்காணிக்கப்பட்டு சரியான பாதையில் கொண்டு செல்லப்பட்டிருக்குமானால் கண்டிப்பாக இந்த செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கும் என்பது உறுதி. இதைத்தான் பல பொருளாதார வல்லுநர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். அதாவது நம்மில் ஒரு மனிதனை, ஒரு குடிமகனை நல்ல கல்வி அறிவு கொடுத்தால் அவன் கண்டிப்பாக ஒழுக்கமான ஒரு பாதையில் நடப்பான். அரசாங்கம் தரும் சட்ட திட்டங்களை மதித்து ஒழுக்கமான ஒரு முறைக்கு போவான். அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஆகும் செலவினங்கள் குறைக்கப்படுகின்றன. அதே போல ஒரு மனிதனுக்கு தேவையான சரியான மருத்துவ வசதிகள், சுகாதார வசதிகள் செய்து கொடுக்கப்படுமாயின் அந்த மனிதனின் மேல் அரசாங்கம் செய்ய வேண்டிய மருத்துவ செலவினங்களும் இதர செலவுகளும் குறைக்கப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கும்போது அந்த மனிதனால் ஏற்படும் இழப்புகளை விட அந்த செலவானது கூடுதலாகிறது. எனவே அந்த விதத்திலும் கவர்ச்சிகரமான பல திட்டங்களை நிறைவேற்றாமல் அவற்றை அரசே முன்னெச்சரிக்கையுடன் எடுத்து தகுந்த திட்டமிடலுடன் நடத்துமாயின் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதற்கு கணிசமான அளவு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. உதாரணமாக பள்ளிக்கரணையில் நடந்த அந்த விபத்தானது ஏற்கனவே சிறப்பான முன்னெச்சரிக்கை கருவிகள் நிறுவப்பட்டு அபாய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்குமாயின் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. குறைந்த அளவிலான இழப்பில் நிறுத்தி வைத்திருக்க முடியும். அதை செய்யாத காரணங்களால் ஏகப்பட்ட பொருள் இழப்புகள், இவை அனைத்தையும் கணக்கு வைத்து பார்ப்போம் என்றால் சாதாரணமாக நம் சக பணியாளர்கள் இது குறித்து ஒரு சிறிய அட்டவணையை தயார் செய்தார்கள். அதாவது இந்த தொழிற்சாலையில் முன்னெச்சரிக்கை கருவிகளும் அபாய தடுப்பு கருவிகளும் நிறுவப்பட்டிருக்குமானால் ஏற்பட்டிருக்கும் செலவை விட ஏறக்குறைய 75% செலவுகள் இந்த விபத்தினால் ஏற்பட்டிருக்கின்றன. இதைதான் முறையாக தொழில் வளர்ச்சியில் வளர்ந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தற்காலிகமாக உருவாக்கும் லாபத்தை விட நீண்ட நெடுநாளைய லாபம் மேன்மையானது. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமோனியா போன்ற அபாயகரமான வாயுக்களை கொண்டு செயல்படும்
அதேபோல அமிலங்களை கொண்டு செயல்படும் தொழிற்சாலைகள் அனைத்தும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும். இதற்காக உள்ள துறைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது இந்த அரசில் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய அரசுகளிலும் வெளிப்படைத்தன்மையாக இல்லை. நமக்கு தெரிந்த நிறைய தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொள்ளும் அதிகாரிகள் தங்களுடைய தனிப்பட்ட விருப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளவே செய்கிறார்கள் அன்றி அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவற்றை வைத்து மக்களை காப்பாற்றும் சிந்தனையுடன் செயல்படுவதில்லை. சிந்தனை எல்லாம் இன்று நாம் ஒரு தொழிற்சாலையை ஆய்வுக்காக சென்றோமானால் அங்கு அவர்களிடமிருந்து எனக்காக நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனை தான் அவர்களிடம் இருக்கிறது. இந்த போக்குக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. இது இன்றைய சூழ்நிலையில் ஒரு சாதாரண போக்காக மாறிவிட்டது. அதாவது நார்மலைசேஷன், நிகழ்வான ஒன்று என்ற மனநிலை மக்கள் மனதிலும் புகுந்து விட்டது. இதற்கு காரணம் உற்பத்தி சமூகமாக வியாபார சமூகமாக மாறிப்போனதுதான். எந்த ஒரு செயற்பாட்டிலும் லாப நோக்குடன் செயல்படுவதன் காரணமாகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. இவற்றை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு சிறிய அடிப்படையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் காவலை குழு சார்பான எங்கள் வேண்டுகோள். இந்த அம்மோனியா விபத்தில் என்னென்ன அபாய தடுப்பு நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படவில்லை என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக, அங்கிருந்து வந்த விசாரணைகள் முறையான பாதுகாப்பு உணர்விகள், தீயணைப்பு குழாய்கள் போன்ற அடிப்படை உபகரணங்கள் நிறுவப்படவில்லை என்பதை தெரிவிக்கின்றன. இவற்றிற்கு யார் பொறுப்பு? லாபத்தை எடுத்துக்கொண்ட முதலாளிகளா, இல்லை வரி என்ற பெயரில் லாபம் பெற்றுக்கொண்ட அரசாங்கமா, அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளா? இவை முதன்முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் மற்றும் ஆய்வுகள் எவ்வாறு நடந்தன? ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது விபத்து நடப்பதற்கு முன்னால் நடந்த அரசாங்க சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட குறைபாடுகள் ஏன் பூர்த்தி செய்யப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டன? அடுத்ததாக, புலம்பெயர் பெண் தொழிலாளர்கள் தற்காலிக முகாம்களில் இருந்தபோது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை உறுதி செய்ய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தது? அது தொழிற்சாலையின் முதலாளிகளின் மீது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது? மூன்றாவதாக, அம்மோனியா போன்ற ஆபத்தான ரசாயனங்களை கையாளும் தொழிற்சாலைகளில் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் இந்த அரசு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப் போகிறது? புதிய விதிமுறைகளை கொண்டு வர என்ன ஆய்வு செய்துள்ளது? உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முறையான நிதி இழப்பீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றாலும் இந்த மாதிரியான விபத்துக்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு அவர்களை பாதிக்கும் என்பதால் அதில் சில பெண் தொழிலாளர்கள் அவர்களுடைய வருமானத்தில் மட்டுமே குடும்பத்தை ஓட்டும் நிலையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நீண்ட கால இழப்பீடாக என்ன செய்ய இருக்கிறது? கடைசியாக, இந்த சம்பவம் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை மீறியதா? அப்படியானால் அந்த நிறுவனத்திற்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதனையும் பொதுமக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய நேரம் இது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக
நம் சமூகமானது பொறுப்பற்ற தன்மையில் வாழ்வதை விடுத்து பிறருக்காகவும் நம் அயலானுக்காகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு சிறிய சிந்தனையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தருணம் இது. இன்று இறந்தவர்கள் 9 பேரும் ஒடிசாவை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் நமக்கு உறவினர்களோ இல்லை, கூடுதலாக நாம் சிந்திப்போமானால் நம் மாநிலத்தை சார்ந்தவர்களோ இல்லை என்பதால் அலட்சியமாக ஒதுக்கி செல்வோமானால் இந்த இடத்தில் நாளை நாம் நம் குழந்தைகளையோ நம் உறவினர்களையோ நம் சுற்றாரையோ இழக்க நேரிடும் என்பதை மனதால் நினைக்க வேண்டும். இந்த அலட்சிய போக்கு ஒரு சமூகத்தை மோசமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பது உறுதியானது. ஆகவே நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு இதுபோன்ற விபத்துக்கள் மேலும் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசுடன் சேர்ந்து நாமும் தனி மனித பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.